ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பத்திரிகையாளர் நாசர் அவர்கள் நம்மோடு இணைகிறார். சகோ வணக்கம். வணக்கம். கடந்த சில மாதங்களா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஈரான் அமெரிக்கா போர், தொடர்ச்சியாக கர்மூஸ் பகுதிகளில் வரக்கூடிய கப்பல்கள் மீதான தாக்குதல், அப்படி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போது அவர்களுக்குள்ளாடி ஒரு சுமூகமான உடன்படிக்கை ஏற்பட்டாலும் இப்போ செங்கடல் பகுதியில் இந்திய கப்பல் மீது ஒரு தாக்குதல் நடத்திருக்கு. இந்த தாக்குதலுக்கு காரணம் யார், என்ன நடக்குது? ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கி ஏறத்தாழ 5 மாதங்கள் ஆயிடுச்சு. ஏற்கனவே பார்த்தோம், ஈரான் தன்னுடைய செல்வாக்கை நிறுத்திக்கிறதுக்கு இந்த போருக்கு ஒரு ஒரு தடையை ஏற்படுத்துவதற்கு அவங்க கையில் எடுத்த ஆயுதம் தான் ஹர்முஸ். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய 20% எண்ணெய் கப்பல்கள்லாம் போயிட்டு வரக்கூடிய இடமா இருக்கக்கூடிய ஹர்முஸ் முடக்கத்தின் மூலம் வளைகுடாவினுடைய ஏற்றுமதிக்கு, எண்ணெய் ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய ஒரு தடைகளை போட்டாங்க. அது உலகமே மிகப்பெரிய சம்பிக்கிற அளவுக்கான எண்ணெய் உற்பத்தியில் ஏற்பட்டுச்சு, எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு, போர் அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு. அது முடிந்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே முழுமையாக ஆகலை. அதுக்குள்ளே அடுத்த 2ஆம் கட்ட தாக்குதல்கள் தொடங்குச்சு. இதுக்கும் இந்த போருக்கும் இதுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும், இதில் முக்கியமானது என்னென்னா, இப்போ இந்தியாவினுடைய கப்பல் என்ன கப்பல் அப்படின்னு பார்த்தோம்னா, எம்எஸ்வி ஃபைசோ நூரி ஓலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல், இந்திய கப்பல் இந்திய கொடியோடு செங்கடலை நோக்கி வருது. இந்த செங்கடலை நோக்கி வரும்போது அந்த பகுதியில் தான் இந்த தாக்குதல்ங்கிறது ஹவுத்தீஸ் படைகளால் இது தாக்கப்படுது. இந்த ஹவுத்தீஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, நம்ம நேயர்களுக்கு தெரிந்தாலும் இருந்தாலும் நம்ம சொல்லிடுவோம். என்னென்னா, ஹவுத்தீஸ் அப்படிங்கிறது ஏமான் நாடு, ஏமானில் ஒரு சவுதி ஆதரவு பெற்ற ஒரு அரசாங்கம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு படை தான் ஹவுத்தீஸ். ஏமானில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸுங்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு படை. ஏற்கனவே சவுதிக்கும் ஏமானுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்குது. அதாவது இந்த போருக்கு நடந்துகிட்டு இருக்க முன்பு உண்டு, அது பல ஆண்டுகளாக இருந்தாலும் இந்த போருடைய குறிப்பாக ஜூலை மாதத்துக்கு பிறகு சவுதிக்கும் ஹவுத்தீஸ்க்குமான மோதல்ங்கிறது ஜூலை மாதத்துலேருந்து ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கு. அதோடைய வெளிப்பாடாக அந்த செங்கடல் பகுதியுடைய முற்றுகை, அதாவது சவுதிக்கு வரக்கூடிய அந்த கப்பல்களுடைய கடல்சார் முற்றுகையை ஹவுத்தீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோடைய வெளிப்பாடாக இதுவரைக்கும் ஹவுத்தீஸ் இப்போ நடந்தது 9வது கப்பல். ஏற்கனவே 8 கப்பல்களை ஹவுத்தீஸ் செங்கடல் பகுதியில் 9 கப்பல்களை சவுதியுடைய கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க. அதே போல் இப்போ சவுதியை நோக்கி போகக்கூடிய இந்த இந்திய கப்பல்களும் இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கு. இதில் திட்ட 13 இந்தியர்கள் இருந்திருக்கிறாங்க, ஒருவர் ஏமன் நாட்டுக்காரர் இருந்திருக்கிறாங்க. இவங்க தான் இதில் உயிர் சேதம் எதுவும் இல்லை அப்படின்னாலும் கடலுக்குள்ளே அது மூழ்கப்பட்டுச்சு. அடித்த தாக்குதலில் ஒரு பெலிஸ்டிக் விட்டுருக்காங்களா அல்லது ஏவுகணை விட்டதாவோ அல்லது ஒரு ட்ரோன் விட்டதாவோ சொல்லப்படுது. ஆனால் முழுமையாக அந்த கப்பல் உடைந்து கடலுக்குள் மூழ்கிடுச்சு. அதில் இருக்கக்கூடியவங்க ஏமான் நாட்டுகளால், ஏமான் கடற்படையால் அவங்க எல்லாம் மீட்கப்பட்டு இன்றைக்கு ஏமான் நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இது குறிப்பாக இந்திய அரசாங்கத்தின் மத்தியில், வெளியுறவு கொள்கை மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. என்னது, இந்திய கப்பல் மீது ஹவுத்தீஸ்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது. அது நேரடியாக தாக்குதல் இல்லை, சவுதிக்கும் ஏமானுக்கும் இடையில் பஞ்சாயத்து இருக்குது. அதனால் சவுதியினுடைய ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதற்கு, சவுதியுடைய ஏற்றுமதியான அந்த பொருளாதாரத்திற்கு ஒரு வேட்டு வைக்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்தியா சவுதியை நோக்கி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செங்கடல் பகுதியில் இந்திய கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க. இது அதுவாக தான் புரிந்து கொள்ளப்படுது. எப்படியா இருந்தாலும் இந்திய கப்பல், அதை இந்தியா வண்ணக்கொடி போற்றிய ஒரு கப்பலை தாக்குதல் செய்யும்போது அது இந்தியா மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தான் புரிந்து கொள்ளப்படும். இன்னைக்கு கடல்சார் முற்றுகையில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச அளவில் கொந்தளிப்பு இருக்கும்போது, இன்னைக்கு இது சம்பந்தமாக இந்த மாலும்பிகளுடைய சங்கங்கள்லாம், எஃப்யூஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மாலும்பிகளுடைய ஒருங்கிணைந்த சங்கம் இருக்கு. இப்போ இன்னைக்கு அவங்கெல்லாம் இந்த கடல் விஷயத்துல இப்படி கடல்சார் போக்குவரத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. அது இங்கேயா இருந்தாலும் சரி, ஹர்முஸ் ஆனாலும் சரி, இன்னைக்கு கடல்சார் போக்குவரத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு. மாலுமிகள், கப்பல் பயணிகள் இருக்கக்கூடியவங்கலாம், அந்த பயணிகள்லாம் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வெளிப்பாடும் என்ன இருந்தாலும் அவங்க ஒரு மாலுமிகள், நம்ம நாட்டுக்காக வேலை செய்யக்கூடியவங்க, அதுக்கான வேலை செய்யக்கூடியவங்க, அவங்களுடைய பாதுகாப்பை ஒரு இந்திய அரசாங்கம் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கையாக முறை. அதுதான் நம்ம எல்லோருடைய கோரிக்கையும். அந்த வகையில் தான் இன்னைக்கு அவங்களும் நடந்திருக்காங்க அப்படின்ட்டு தான் பார்க்க முடியுது. இன்னைக்கு அதோடைய கோரிக்கையும் வந்திருக்குது. இந்திய அரசாங்கம் நேரடியாக இதுக்கு இப்போ இந்தியாவுடைய எதிர்வினை அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, நேரடியாக இந்தியாவினுடைய கப்பல் துறை அமைச்சரும் நேரடியாக ஹவுத்தீஸினுடைய இந்த தாக்குதலை மிக வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் ஒரு மனிதத்தன்மை ஏற்றது, இந்த தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி
அவங்க தரப்புலையும் நம்ம இந்திய அரசாங்கம் தரப்புலையும் ஒரு ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த விஷயத்துல இந்திய தரப்புல நடந்த விஷயமாக தெரியுது. இப்போ கர்மூஸ் பகுதியில் நடந்த தாக்குதலில் கூட வெளிநாட்டு கப்பல்கள் பணியாற்றிய பல இந்திய மாலுமிகள் உயிரிழந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அப்போ கூட வெளியுறவுத்துறை மூலம் ஒரு கண்டன அறிக்கையை வந்து இந்தியா வெளியிட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக இப்போ நேரடியாக இந்திய கப்பலில் வந்து ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கும் வந்து வெளியுறவுத்துறை மூலம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்கன்னா இந்தியாவுடைய எதிர்ப்பை வந்து எந்த விதத்தில் அவங்க காட்ட போறாங்க? இந்தியா வந்து மறுபடியும் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? இல்லை, இந்தியா வந்து இன்னும் சொல்ல போனால் இந்தியா வந்து இஸ்ரேலோடு ரொம்ப நெருக்கமான உறவுகளில் இருக்கிறாங்க. அதே சமயம் ஈரானுடைய விட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுலையும் இருக்கிறாங்க. இப்போ அண்மையில் ஒரு செய்தி ஒன்று வெளியே வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது தீக்கதிர் உள்ளிட்ட பல வெளிநாடுகள் செய்திகளையுமே வெளியே வந்திருக்கு. இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலுக்கு அதிகமான ஆயுதங்களை இந்திய அரசாங்கம் வழங்கியிருக்கதா ஒரு செய்தி ஒன்று வெளியாகிடுது. ஸோ இது தாண்டி இந்த போர், அதாவது மார்ச் 21 தொடங்கிச்சிங்களா இந்த போர், அந்த போருக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு சென்றிருந்தார். இஸ்ரேல் போயிட்டு வந்தார். அப்போவே கூட ஒரு காசிப் சொல்லப்படுச்சு, நாங்கள் போர் செய்து கொடுக்குறோம், இந்தியா எங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படிங்கிறதுலாம் வாக்குறுதி வாங்கப்பட்ட மாதிரிலாம் வெளியில் பேசப்பட்டுச்சு. இந்த போர்லையும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு. ஏற்கனவே ஈரான் தரப்புல ஒரு செய்திகளும் வெளியே வந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஈரான் பக்கம் இருக்கிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஈரான் வெல்ல வேண்டும்னு நினைக்கிறாங்க. ஈரானுக்கு நடந்த, அதாவது பாலஸ்தீனில் நடக்கக்கூடியது, ஈரானுக்கு இந்த நடக்கக்கூடிய இந்த தாக்குதலுங்கிறது ஒரு மனிதத்தன்மை ஏற்றதுங்கிறத இந்திய மக்களுடைய உள்ளுணர்வாக இருக்கு, அதை நாங்கள் மதிக்கிறோம்னு சொல்லி ஏற்கனவே ஈரானுடைய தூதகரே இதை பற்றி வெளிப்படையாக பேசின பேட்டிகளும் இருக்கு, காணொலிகளும் இருக்கு. எனவே ஈரான் வந்து நேரடியாக இந்தியாவை ஒரு பகை நாடாக கருதலை. ஆனால் இந்தியா வந்து நேரடியாக இஸ்ரேலோட நெருக்கத்தையும் ஈரான் மீது வெளிப்படையாக எதிரியாக காட்டிக்கலைனாலும் ஒரு இஸ்ரேலுடைய நெருக்கம் அமெரிக்க ஆதரவுங்கிற ஒரு வட்டத்தில், அமெரிக்க ஆதரவு நாடுங்கிற பட்டியலில் இந்தியா இருக்கிறதுனால ஈரான் விஷயத்தில் இந்தியா வந்து ஒரு கடுமை காட்டிக்கிட்டு தான் இருக்குது. அதே சமயம் ஈரானுடைய முழுமையான உறவையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்குது. ஸோ அதனால இந்தியாவால் இதில் ஒரு கண்டனம் தெரிவிக்க தவிர வேற ஆக்கப்பூர்வமாக மற்ற விஷயங்களை இந்திய அரசாங்கத்தால் துணிச்சலாக செய்ய முடியல அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இந்த போரில் பொறுத்தவரை நியாயம் யார் பக்கம் இருக்குது, நம்ம எந்த போரையும் ஆதரிக்க முடியாது. ஆனால் அதே சமயம் இந்தியா வந்து ஒரு பன்னாட்டு சூழலில் வெளியுறவு கொள்கை விஷயத்தில் இந்த விஷயத்தை அந்த அளவோடு நிறுத்திக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இதே செங்கடல் பகுதியில் சவுதி கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதா ஒரு செய்தி ஒன்று வருது. இதுவும் வந்து ஹவுதீஸ்க்கும் வந்து தொடர்பு இருக்கா? இல்லை, அதை இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சவுதிக்கும் ஹவுதீஸ்க்கும் இடையில என்ன பிரச்சனைங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். ஏற்கனவே இது போல் 8 கப்பல்களில் தாக்கப்பட்டு இன்னைக்கு 9 கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. அதாவது செங்கடலில் இருக்கக்கூடிய யான்பு துறைமுகம், இதுதான் சவுதியினுடைய மிக முக்கியமான துறைமுகம்னா என்னன்னா யான்பு துறைமுகம் தான் எண்ணெய் போக்குவரத்தில். அதில் வந்து ஏடன் வளைகுடா அந்த பகுதிகளில் வரும்போது தான் இன்னைக்கு இந்த தாக்குதல்ங்கிறது நடந்திருக்குது. குறிப்பாக சவுதிக்குடைய மிக முக்கியமான வர்த்தகமே எண்ணெய் வர்த்தகம் தான். அவங்க ஹவுத்தீஸை பொறுத்தவரையும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதாவது ஜூலை 22 அவங்க கடல் முற்றுகை ஆரம்பிச்சிட்டாங்க. சவுதிக்கும் இன்னைக்கு ஏமானுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு கொதிநிலை வந்திருக்க நிலையில் எப்படியா இருந்தாலும் சரி சவுதியை அழிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் ஹவுத்தீஸ் இருக்கிறாங்க. அதனால அதோட ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த சவுதியுடைய கப்பல் மேலே பெலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை அடிச்சிருக்கிறாங்க. அது இந்திய கப்பலில் விழுந்தது பெலிஸ்டிக் ஏவுகணையா ட்ரானாங்கிறது உறுதியாக தெரில. ட்ரானாவும் சொல்லப்படுது, ஏவுகணையாகவும் சொல்லப்படுது. ஆனால் சவுதி மீல தாக்கப்பட்டதில் ஒரு பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக தான் இந்த செய்தி. அப்போது சவுதி வந்து ஏற்கனவே அந்த பகுதியில் கூட இறங்க விடாமல் ஹவுதீஸ் ஏதோ ஒரு இறுதி சடங்கு போகும்போது அதை இறங்க விடாமல் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதோடைய வெளிப்பாடாக தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக என்னென்னா ஹவுதீஸ் தரப்பில் இந்த தாக்குதல் குறித்து என்ன காரணம்னு சொல்லும்போது ஹவுதீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மீதான வான்வழி தாக்குதலை தொடர்ந்து சவுதி பண்ணிட்டு இருக்கு, எனவே அதுக்கு எதிர்வினையாக தான் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹவுதி சொல்கிறாங்க. அதாவது சவுதி பண்ணதுடைய எதிர்வினையாக தான் நாங்கள் இதை செய்கிறோம், எங்களுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு மூக்கு அவன் அடித்தா நானும் திருப்பி அடிக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் தான் பண்ணுறதா சொல்கிறாங்க. குறிப்பாக இது வந்து எந்த அளவுக்கு பார்த்தோன்னா இந்த செங்கடலுடைய இந்த முற்றுகை தொடர்ந்ததுக்கப்புறம் ஏற்கனவே இந்த போர் தொடங்கியதுலேருந்தே கச்சா எண்ணெயினுடைய விலை அமெரிக்க டாலர் மதிப்புள்ள விலை உயர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட $100 அளவுக்கு, அதாவது 60, 50, 40 இருந்த ஒரு பேலனுடைய அந்த பெட்ரோலுடைய விலை இன்னைக்கு $100 மாறி இருக்கு. இது சவுதியினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு சவுதியினுடைய கச்சா எண்ணெயுடைய விலை $100 உயர்ந்திருக்குது. இந்த நிலையில தான்
சவுதி மீதான ஒரு தாக்குதலை செங்கடல் பகுதியில் இன்னைக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக சவுதி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, சவுதியுடைய எதிர்வினை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி வந்து ஏமன் ஹொஹேண்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்து சவுதி வந்து இப்படி தொடர்ந்து இவங்க தாக்கிட்டு இருக்காங்க, இவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சவுதி உடனடியாக ஏமானை நோக்கி, அதாவது ஏமான் இருக்கக்கூடிய ஹவுத்திஸ் படைகளை நோக்கி இவங்களும் தாக்குதலை தொடங்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன, இது வந்து சவுதியினுடைய எண்ணெய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய உலகளாவிய ஒரு பெரிய வர்த்தகம். ஏன்னா அவங்களுடைய முக்கியமான லேண்டெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது சவுதி வந்து இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் சவுதியும் சில எதிர்வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒன்று அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது, சவுதி வந்து இப்போ ஒரு மிக முக்கியமான முயற்சி என்னன்னா, ஒரு 14 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு 14 நாடுகள், அதாவது பாகிஸ்தான், துருக்கி, இந்த மாதிரியான ஒரு 14 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டுப்படையை இப்போ சவுதி வந்து உருவாக்க இருக்காங்க. செங்கடல் பகுதிகளில் சவுதியினுடைய கப்பல்களை பாதுகாப்பு செய்யணும், சவுதியினுடைய ஒரு கடல்சார் பாதுகாப்பை ஏற்படுத்தணுங்கிற அளவில் ஒரு 14 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு ஒரு இராணுவத்தை இப்போ வந்து உள்ளடக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மூலமா இந்த செங்கடல் பகுதிகளில் ஒரு தீர்வை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற இடத்தை நோக்கி இப்போ சவுதியும் போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சவுதிக்கும் ஈரானுக்கு இடையில பஞ்சாயத்து இருக்குது. இன்னொன்று, சவுதிக்கும் ஈரானுக்கு பொறுத்த வரையும் ஈரான் கொடுக்கக்கூடிய ஆதரவு, ஈரான் கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள உதவியாக தான் ஹவுத்திஸ் இயங்கிட்டு இருக்கு. அப்போ ஈரானுக்கும் சவுதிக்கு இடையில ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்கும்போது அதோடைய வெளிப்பாடு தான் அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி வந்து இதில் என்ன செய்ய போகுது, அப்படி ஒரு 14 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு கூட்டணியை உருவாக்குது, ஒரு கடல்சார் ஒரு இராணுவத்தை உருவாக்குதுன்னா அதை வந்து அமெரிக்கா எந்த அளவுக்கு இதை வந்து அனுமதிக்குங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குது. அதை தாண்டி சவுதி மாதிரி ஒன்று செய்யுதுன்னா ஈரான் சும்மா விட போகிறதில்ல, அதை நோக்கி தன்னுடைய தாக்குதலை இன்னும் கோபத்தை ஏற்படுத்தும். இன்னும் இப்போ சவுதியினுடைய இந்த செயல்பாடுகள் இன்னும் சவுதியை நோக்கி ஈரானுக்கும் சவுதிக்கு இடையில இன்னும் கூடுதலான பகை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா சர்வதேச பத்திரிகையை பார்க்கக்கூடிய அல்லது அரசியல் நோக்கம் இருக்கக்கூடிய பார்வையாக இருக்கு. உக்ரைன் ரஷ்யா இடையே ஒரு போர் சூழலை வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதற்கிடையே வந்து உக்ரைன் ஈரான் இடையே ஒரு போர் சூழல் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இல்லை, ஏற்கனவே ஜூலை 25ஆம் தேதி, அதாவது சரியா சொன்னால் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு காஸ்பியன் கடல்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதியில் வந்து ஒரு ஈரானுடைய கப்பல் ஒன்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. ரஷ்யாவிலிருந்து அந்த ட்ரோனு தாக்குதல் இதெல்லாம் ஏற்றிட்டு வந்த பொருள் மாதிரி சொல்லப்படுது. எப்படியானா அது ஒரு ஈரான் கப்பல், அது காஸ்பியன் பகுதிகளில் வரும்போது அப்போ அந்த சமயம் உக்ரைனுடைய ஒரு ஒரு தாக்குதல் வந்து அங்கே நடந்திருக்குது. இப்போ இதை காரணமாக வச்சு தான் உக்ரைன் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடந்துருச்சு, உடனடியாக இது வந்து ஈரான் வந்து இதுக்கு எதிர்வினை ஆற்றும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் எல்லாத்தையும் செய்திகள் வந்துச்சு. பரபரப்பாக சர்வதேச ஊடகங்களாலும் பேசப்பட்டுச்சு. ஆனால் இது சம்மந்தமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உக்ரைன் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. செலஸ்கியே, அதாவது உக்ரைனோட அதிபரே ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. நாங்கள் ரஷ்யாவினுடைய ஆயுத கப்பல்கள், ரஷ்யாவினுடைய ஆயுதம் சம்பந்தமான போக்குவரத்துகளை பார்த்து தான் நாங்கள் இலக்கு வச்சு நாங்கள் குறி வச்சு தாக்குறோம், எங்களுக்கு ஈரானை தாக்க வேண்டிய அவசியம் எதுவும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் நடத்துனது அந்த மாதிரி தான் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தரப்புல சொல்லுது. ஆனால் ஈரான் தரப்புல இல்லை, இது திட்டமிட்டு இலக்குகளை வச்சு தான் இவங்க வந்து தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்லப்படுது. ஈரான் ஏன் அப்படி நம்ப வேண்டிய கட்டம் வருது, ஏன் அப்படி ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் உக்ரைனுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏன் இந்த முகாந்திரங்களை யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நமக்கே தெரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில ரொம்ப கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளாகவே இந்த போர் சூழலுங்கிறது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கடந்து இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரில் வந்து மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைனும் சந்திச்சிருக்கு, ரஷ்யாவும் சந்திச்சிருக்குனாலும் மிக அதிகப்படியான தாக்குதலை சந்தித்த நாடு வந்து உக்ரைன். அதில் உக்ரைனில் அடித்த பல ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் இருக்குல்ல, அதில் பல விஷயங்கள் வந்து இந்த ஃபத்தா 4 இப்பெல்லாம் சொல்கிறாங்களே ஈரான், அந்த ஏவுகணைகளுடைய பேர், அதில் பல ஏவுகணைகள், அதாவது ஈரானுடைய ஏவுகணைகளை வைத்து தான் ரஷ்யா அடிச்சிருக்குது. ஸோ இந்த கோபம் உக்ரைனுக்கு ஈரான் மேலே இயல்பாக இருக்குது. ஸோ அதனுடைய பின்னணியில் தான் ஒருவேளை இந்த இடத்துல நம்மளை பழி தீர்க்கிறதுக்காக தான் உக்ரைன் அடிச்சிருக்கோங்கிற சந்தேகத்தை பல சர்வதேச பத்திரிகையாளர்களும் இதை எழுப்புறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இப்போது உக்ரைனுக்கு ஈரான் மீது ஒரு கோபம் இருக்கான்னா கண்டிப்பாக இருந்திருக்கக்கூடும். அதுக்கு வந்து இப்படி ஒரு நியாயமான காரணங்கள் உண்டு. அவங்க இன்னைக்கு பெரிய சேதாரங்களை சந்திச்சிருக்காங்கன்னா அதில் ஈரானுடைய ஆயுதங்கள் பின்னணி இருக்கிறதுனால இதை திட்டமிட்டு தான் உக்ரைன் வந்து அடிச்சிருக்க கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஸோ இந்த பின்னணியில் தான் இந்த கோபங்கள் பண்ணுது. ஸோ அதோடைய பேக்கப் என்ன சொல்கிறாங்க, உக்ரைன் ரஷ்யா போரில் இப்போ மத்திய கிழக்கும் பரபரப்பாயிடுமா, அதோட சேர்ந்து இதில் நடந்துருமா அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது. ஏற்கனவே வந்து உக்ரைன் மீது இன்னைக்கு வந்து ஆயுதங்கள்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லதாக ஒரு சில செய்திகள் பேசப்படுது. அதனோட இது சேர்ந்துக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அரக்சி வெளிப்படையாக இதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உக்ரைனை நேரடியாக கண்டித்து அவர் வந்து பேசியிருக்கிறாரு. அது பேசுறதோடு நேரடியாக இது வந்து ஒரு போர் சூழலை நோக்கி போவதற்கு, உக்ரைனை நோக்கி எல்லா தாக்குதலை நடத்துவதற்கு ஈரான் தரப்புல எல்லா ஆயுதங்களையும் தயார் நிலைப்படுத்துறாங்க, படைகள்லாம் தயார் நிலைப்படுத்துறாங்க. உக்ரைனுக்கும் ஈரானுக்கும் இடையில கண்டிப்பாக ஒரு தாக்குதல் நடக்க தான் போகிறது அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. யாரும் அந்த கட்டத்தை நோக்கி போயிடக்கூடாதுங்கிறதா பலருடைய கருத்தாகவும் இருந்துச்சு. இந்த நிலையில தான் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக கூடிய ஆண்ட்ரி சிமிகா அப்படிங்கிறவங்க நேரடியாக ஈரான் இடத்துல பேசி, இல்லை இது வந்து நாங்கள் வந்து திட்டமிட்டு அடித்தது இல்லை, இது வந்து தற்செயலாக நடந்த நிகழ்வு தான், நாங்கள் திட்டமிட்டு ஈரானோடு எந்த பகையும் வளர்த்துக்கணுங்கிற விருப்பம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவங்க சொன்னதனுடைய அடிப்படையில் ஈரான் வந்து தன்னுடைய தாக்குதலை உக்ரைன் நோக்கி அடிக்கதான் இருந்ததை இப்போது பின்வாங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலோட வச்சு தான் இந்த போருங்கிறது, அதாவது ஈரானுக்கும் உக்ரைனுக்குமான போருங்கிறது நடப்பதற்கான சூழல் நடந்ததுக்கு உண்மை, அப்படி ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு ஒரு உண்மை. ஆனால் அதுக்கு எதிர்வினையாக ஈரானுக்கும் உக்ரைனுக்கிட்ட அந்த போர் தாக்குதல்ங்கிறது நடத்துக்க திட்டமிட்டது உண்மை. ஆனால் இப்போது ஈரான் வந்து அதை வந்து பின்வாங்கி இருக்கிறாங்க, வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. அதாவது உக்ரைன் தரப்பில் இறங்கி வந்தது அடிப்படையில் ஈரான் வந்து தன்னுடைய தாக்குதல் பிளானை இப்போ பின்வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. எனவே நமக்கு போரை பொறுத்த வரையும் ஈரான் வந்து தன்னுடைய தாக்குதல் அப்படிங்கிறத வெறுமனே அமெரிக்கா வளைகுடான்னு சுருக்குவது தான் ஈரானுடைய இந்த போருக்கான ஸ்ட்ராட்டஜிக்கலாகவே அதுதான் நல்லா இருக்கும். அதுதான் வந்து நல்லா இருக்குங்கிறத விட அதுதான் சரியாக இருக்கும். இவங்க வந்து உக்ரைனையோ மற்ற இருக்கக்கூடிய நாட்டோ நாடுகளையோ அல்லது இந்தியாவை இந்த மாதிரி வெளியில் இருக்க நாடுகளை அவங்க பகைச்சிக்க விரும்ப மாட்டாங்க. அப்படி பகைச்சிக்கிட்டாங்கன்னா எல்லா நாடுகளும் ஒன்று சேரதா மாறிடும். அது ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு தோல்வியாக தான் போயிடும். எனவே ஈரான் வந்து எப்போதுமே தன்னுடைய யுத்தியாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கையும் ஜிசிசி நாடுகளையும் தாக்குவது மூலமாக தான் அமெரிக்காவை பாதிக்க முடியும். இதுதான் வந்து சரியான வெப்படாக இருக்க முடியும் தான் அவங்க கருதுறாங்க. அதனால் வெளியில் இருக்கக்கூடிய நாடுகளை அவங்க பஞ்சிக்க விரும்ப மாட்டாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதை தாண்டி இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, உலக நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் சூழல் குறித்த உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி.